எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைப்பூவில் குருமா செய்ய போகிறோம். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைப்பூ குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக முருங்கைப்பூ அலசி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை எல்லாமே அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச பிறகு 3 ஸ்பூனு எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் இப்போ அந்த பட்டை லவங்கெல்லாம் அதில் போட்டுடலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஆனியன் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கணும் ஆனியனை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அதை தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் நல்லா வதக்கலாம். அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துணும். அதில் அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு மூடி வைக்கணும். நம்ம ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இதில் ஏன் சேர்க்குறேன்னா நல்லா திக்காகவும் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா அந்த குருமாவுக்கு அந்த பூவோட ஸ்மெல்லுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட நமக்கு. இப்போ அதில் நம்ம பூவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி ஒரு ஸ்பூனு மிளகா பொடி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம 2 பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன். காரம் நமக்கு பத்தாது. அதனால் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகா பொடி அதில் சேர்த்துருக்கேன் நான். இப்போது 3 நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டோன்னா அது எல்லாமே குழஞ்சி நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேங்காய் பால் சேர்த்துடலாம். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அந்த தேங்காய் பால் கூட. ஏன்னா ரொம்ப திக்காயிடுச்சுன்னா கட்டியாகிடும். நமக்கு குருமா தண்ணியாக தான் இருக்கணும். 1.5 பவுல் சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் உப்பெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பார்த்து எல்லாமே சேர்த்துக்கலாம். இனிமேல் நல்லா கலக்கி மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடினா போதும். இது நல்லா கிரேவியாக நல்லா தொக்கா நல்லா நமக்கு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் மேலே கூடி வந்துடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். இனிமேல் இதை இறக்கிட்டு முருங்கைப்பூ குருமா செஞ்சு முடித்தாச்சு சப்பாத்திக்கு. இது செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.